தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து முக்கிய கட்சி விலகுவதாக அறிவிப்பு. திமுக கூட்டணியிலிருந்து முக்கிய கட்சி விலகுவதாக அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணி வருகிற சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. ஆனால் அந்த கட்சியில் தொகுதி பிரச்சனை தலைபோகிற பிரச்சனையாக உள்ளது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலாக தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கின்றன. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவது உறுதியாகியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவில் ஒரு முக்கிய கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக மிரட்டல் விடுத்துள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் தாங்கள் கேட்கும் தொகுதிகளை திமுக தராவிட்டால் கூட்டணியிலிருந்து விலகி போட்டியிடுவோம் என்று அறிவித்துள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கலை இலக்கிய அணியின் மாநில செயலாளர் கம்பம் குணாஜி சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசுகையில், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 6 தொகுதிகள் வேண்டும், 6 தொகுதிகளுக்கு குறைத்து கொடுத்தால் தாங்கள் வாங்க மாட்டோம், திமுக கூட்டணியிலிருந்து விலகி விடுவோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி விடுவோம் என்று மிரட்டல் விடுத்திருப்பது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு தொகுதி கொடுப்பதே பெரிய விஷயம். ஆனால் தற்பொழுது 6 தொகுதி கேட்கிறார்கள். அது அளவுக்கு அதிகமான ஒரு செயல்தான். 6 தொகுதிகள் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கொஞ்சம் அதிகம்தான். ஒரு தொகுதி கொடுக்கறதே அது பெரிய விஷயம். இதுல 6 தொகுதி கேட்பது ரொம்ப பெரிய விஷயம்தான். திமுக 6 தொகுதி கண்டிப்பா கொடுக்காது. தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு தொகுதி தான் கொடுக்கும். திமுக கொடுத்தா ஒரு தொகுதி தான் கொடுக்கும். அது இந்த முறை கொடுக்குவாங்கிறதே சந்தேகம். இவங்க 6 தொகுதி கேட்கிறாங்க. கட்சியிலேருந்து கூட்டணியிலேருந்து விலகி தனித்து போட்டிக்கிடுறாங்களா இல்ல வேற எந்த கூட்டணியிலையும் இணைகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் 6 தொகுதிகளுக்கு கீழே குறைச்சு கொடுத்தா நாங்க கூட்டணியிலிருந்து விலகி விடுவோம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கலை இலக்கிய அணி செயலாளர் கம்பம் குணாஜி மிரட்டல் விடுத்துள்ளார்.